ஐயோ! சேரன், சோழன், பாண்டி, பல்லவன்னு இவங்க யாருமே நடேசனுக்கு பொறந்த பிள்ளைங்க இல்லையா? சரியான ட்விஸ்ட் ஒண்ணு வரப்போகுது. இதனால பல குழப்பங்களும் வரப்போகுது. மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. நிலா நடேசன்ட்ட பல்லவன் பயாலாஜிக்கலா உங்க புள்ள இல்ல தானே! உண்மைய சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அவரும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. ஏன் உங்க புள்ளைய உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்க? நீங்களும் ஏன் பல்லவன ஏத்துக்கிட்டீங்க? சோழனோட அம்மா எப்போ இறந்தாங்க? கண்டிப்பா நீங்க கொல்லலன்னு எனக்கு தெரியும். இப்பயாச்சும் உண்மைய சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம்? முடிஞ்சு போனத பத்தி பேசி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. பேசாம போம்மா அப்படின்னு அவரு சொல்றாரு. இல்ல உண்மைய தெரிஞ்சுக்காம இன்னைக்கு உங்கள விடமாட்டேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. இத்தன நாளா யார்கிட்டயும் சொல்லாம மனசுலயே வச்சிருந்த உண்மைய நடேசன் நிலாட்ட சொல்லப் போறாரு. ஆமா. பல்லவன் எனக்கு பொறந்த புள்ள இல்ல தான். என் 3 பிள்ளைங்களும் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டப்போ, அவங்களுக்காக ஒருத்தி வேணும்னு தான் இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரியும். ஆனா புருஷன் செத்துட்டான்னு சொன்னா. ஆனா வந்து கொஞ்ச நாள்லயே இவ எப்பேர்ப்பட்டவ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இவளுக்கு ஒரு புருஷன் இருக்கான்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவள வீட்ட விட்டே தொரத்துனேன். ஆனா, அவ ஓடி போறப்ப அவ பிள்ளைய விட்டுட்டு ஓடி போயிட்டா. எங்க தேடியும் அவள காணோம். புள்ளைய தூக்கி ரோட்லயாம்மா போட முடியும்? அவன் அப்ப ரொம்ப சின்ன குழந்தை. 3 பிள்ளைய வச்சிருக்கோம். 4வது பிள்ளைய அவன வளர்க்கலாமே அப்படின்னு வளர்த்தேன். அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பல்லவன் வளர்ந்தப்புறம் நான் அவள நெறைய டைம் ரோட்ல பார்த்துருக்கேன். ஆனா, அவன் அவகிட்ட போனா நல்லா வாழ விட மாட்டான். அதனால தான் அவள தேடி நான் போகவே இல்ல. என்னைக்கா இருந்தாலும் பல்லவன் என் புள்ள தான். அத யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இதெல்லாம் ஏன் நீங்க யார்கிட்டயுமே சொல்லல? அப்படின்னு நிலா கேட்குறாங்க. யார்ட்ட சொல்ற? பல்லவன பாத்தில்ல? அவனுக்கு இதெல்லாம் தாங்குற மனசு இல்ல. சேரனுக்கு அப்போ நல்லா விவரம் தெரியிற வயசு தான். இப்ப கூட அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் தான். ஆனா இதுவரைக்கும் அவன் இத பத்தி எதுவுமே என்ட்ட கேட்டதே இல்ல. மீதி இருக்கவனுங்க, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் வீட்லயே இருக்கானுங்க. என்ட்ட பேச யாருக்கும் இதுவரைக்கும் நேரம் இருந்ததே இல்ல. எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நானும் இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ச்சே! நீங்க ரொம்ப பாவம். அட்லீஸ்ட் நான் வந்தப்புறமாச்சும் இதெல்லாம் நீங்க என்ட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியும். இத பத்திலாம் தெரிஞ்சு நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு தான் உன்ட்ட சொல்லல. சரி இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம, பழசெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இரு. வரட்டா? அப்படின்னு கிளம்புறாரு நடேசன். ஏங்க இருங்க. நீங்க இன்னும் முழுசா சொல்லலையேன்னு நிலா கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டேனே, இன்னும் என்ன? அப்படின்னு அவரு கேட்குறாரு. சோழன் அம்மாவ பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே! நீங்க அவங்கள கொல்லல. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? முழுசா சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எனக்கு என்னமோ நடேசனுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் குழந்தையே இருந்திருக்காது. இதனால நடேசன் லாரி ஓட்டிட்டு போயிட்டு வரப்போ, கஷ்டப்படுற பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்து வீட்ல வளர்த்துருப்பாரு அப்படின்னு நெனைக்கிறேன். 4 பிள்ளைங்களுமே அவரோட பயாலாஜிக்கல் பிள்ளைங்க இல்ல. தனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கி தான் அவங்க ஒய்ஃப் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சேரனுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.